நீங்க சொல்லுங்க. நீங்க தான் நியாயமா பேசுவீங்க. ஆ ரஞ்சித் சார் வந்து 70 நாள் உள்ள இருந்திருக்காரு. இடையில வந்து நெறைய நல்ல கண்டெஸ்டன்ட்ஸ் அவர மாதிரியான நல்ல கண்டெஸ்டன்ட்ஸும் வெளியில போயிருக்காங்க. ரியாவெல்லாம் அன்ஃபேர் விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அவரு அந்த இடத்துல வந்து 70 நாள் இருந்தது ஃபேரா, அன்ஃபேரா? அத நீங்க சொல்லுங்க. அம்மா பெரிய அச்சீவ்மெண்ட்டுமா அது. ரஞ்சித் சார் வந்து 70 நாள் அங்க இருக்காருன்றது பெரிய விஷயம். அது ரவி சாரே ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான் வீக் தாத்தா. வந்துட்டாரு. அது நான் சொல்லல. ஆனா வந்து நெறைய ஃபேர் கண்டெஸ்டன்ட் அவர மாரியான ஃபேர் கண்டெஸ்டன்ட் நல்லா குரல் கொடுத்து பேசினவங்க. ரியா, சுனிதா இவங்கலாம் வெளியில போவாங்க எதிர்பார்க்கலல்ல மக்களு. அப்ப வந்து ரியா அந்த இடத்துல அவரோட அவரு ஃபேர்மா. ரியா அவரோட கலர்ல ஃபேரு. சார் ரியான்றேன் சாரி சுனிதா. ஆ. அந்த ஃபேர் கிடையாது தாத்தா. அத ஓ பத்தி நாங்க பேச ஓகே. மாட்டோம். நீங்க ஆ வந்து நான் கேம் மட்டும் தான் நான் பேசுவேன். கேமுக்குள்ள மட்டும் தான் பேசுவேன். இல்ல ஃபேர்னா என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. இப்ப வந்து சுனிதா எப்ப வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த வீக் தான் போனாங்க. அதே மாரி தான் ரியாவும் எப்ப வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த வீக் தான் போனாங்க. சோ, வாய்ஸ் அவுட் பண்றவங்கலாம் வெளியில போயிட்டா யாரு தான் வீட்டுக்குள்ள வாய்ஸ் அவுட் பண்ணுவா? வாய்ஸ் அவுட் இவர் பண்ணாதவங்க ஏன் மட்டும் வீட்டுக்குள்ள அதனாலதான் அவர் வாய்ஸ் வச்சிருந்தாங்க? அவுட் கொடுக்கல. இவர் வாய்ஸ் அவுட் பண்ணி தான் போகாம இருக்காரு. அப்ப அவர் கெத்து தானே. அவர் வாய்ஸ் அவுட் பண்ணலையே. ஆமா, அவரு வாய்ஸ் அவுட். சத்யா ப்ரோலாம் வாய்ஸ் அவுட்டே பண்ணல. விஷால் கூட வாய்ஸ் அவுட் பண்ணல. வாய்ஸ் அவுட் பண்ணாதவங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க? அப்ப அது ஓ அன்ஃபேர் அப்படி தானே. கேக்குறீங்களா? இருங்க, நீங்க எந்த பக்கம் போறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வர முடியும். ஏன்னா சுத்துறது 70 நாள் விடக்கூடாது. இவங்கெல்லாம் இருந்தது ஃபேரா, அன்ஃபேர்ன்னு மட்டும் சொல்லுங்க. 70 நாள் இவர் இருந்தது ரொம்ப ஃபேர். அப்ப வாய்ஸ் அவுட் பண்றவங்கலாம் வெளியில போயிட்டாங்களே. கேமே வந்து டோட்டலா மாறிடுச்சே. அதுக்கு என்ன அதுதான் பதில் இந்த சொல்றீங்க? இந்த சீசனே வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. இந்த ஆட்டத்துல வாய்ஸ் அவுட் பண்ணா வெளில போயிருவேன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. ஸோ வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. தாத்தா நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் அவுட் பண்ணணுன்றது ஒரு கேம் பிளேன்றதே கிடையாது. இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணாதான் உள்ள இருப்பாங்க கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 5லயே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வாய்ஸ் அவுட் பண்ணாமலாம் இருந்திருக்காங்க. ஸோ நீங்க பேசுற பாயிண்ட் வந்து இது வந்து லைக் ஏத்துக்க முடியல. வாய்ஸ் அவுட் சரி ஓகே. வாய்ஸ் பண்ணாதவங்களும் அவுட் வந்து அவங்களோட பண்ணலேன்னா, ஆனா கேரக்டர் வந்து காட்டியும் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வாய்ஸ் அவுட்னா என்ன? சரி ஓகே. பேச 70 நாள் ஆமா, இருந்திருக்காங்கல்ல. வாய்ஸ் அவங்க அவுட்னா என்ன? ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. 5 பாயிண்ட் சொல்லுங்க. வாய்ஸ் அவுட்னா எங்க ஏங்க தப்பு நடக்குதோ அந்த அங்க ஸ்பேஸ்ல ஒரு கேட்கணும். 10 பாயிண்ட் கேட்டீங்க, இந்த ஸ்பேஸ்ல 5 பாயிண்ட் நான் கேக்குறீங்க. குறைச்சிட்டேன். என்னங்க பாயிண்ட் குறைச்சிட்டேன். நோட் 5 பண்ணி என்னங்க பாயிண்ட்டே வந்து போடுங்க. ஏதாவது அம்மா, எஸ்ஸே எழுத இது போறீங்களா? அம்மா எனக்கு வேணாம், உனக்கு வேணாம்மா. பிரைஸ் பண்ணி இல்லங்க. பேசணுமா நீங்க இல்ல? 70 நாள் அவங்க ஃபேரா இருந்திருக்காங்கன்னா, அதுக்கு 5 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சாகணும். 5 பாயிண்ட் ஆமாம்மா. நீங்க சொல்லுங்க. நான் ஓகே ஃபேர். 70 நாள் அவங்க இருந்ததுக்கு டிசர்வ் ஆமா, தான் நான் ரொம்ப நினைக்கிறேன். ஃபேரா இருந்தாருமா. 5 பாயிண்ட் சொல்லுங்க. சன்ஸ்கிரீன்லாம் போட்டுக்கிட்டு. ஆமா. நீங்க ஃபர்ஸ்ட் லைக் ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதுக்கு வேணா நான் சொல்றேன். ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அதுக்கு பதிலா 2, 3 பேர் இருந்திருக்கலாம்னு தோணுது. அவரு அம்மா, இருக்கக்கூடாதுன்ற எந்த வன்மமும் ஒருத்தருக்கு கிடையாது. பதிலா 2-3 பேர்ல எப்படிம்மா வைப்பாங்க? அங்க 2, 3 மக்கள் பேர் ஓட்டு இருக்காங்க போட்டு அவங்கள தாத்தா. வச்சிருக்காங்க. டேட் ஒரு நிமிஷம். மக்கள் ஓட்டு போட்டு இருக்க வச்சிருக்காங்க. அது எப்படி நீங்க வந்து அன்ஃபேர்னு சொல்லுவீங்க? சூப்பர் மக்கள் கேள்வி. ஓட்டு போட்டு தான் வந்து விஷால இருக்க வச்சுட்டு தீபக்கையும் அருணையும் வெளியில அனுப்பியிருக்காங்களா? ஆமா, அதுக்கு அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுதான்மா நடந்திருக்கு. மக்களால் அப்புறம் மக்களுக்காக ஏன் மக்கள் அன்ஃபேர் போட்டு விஷயம்னு வெளியில எல்லாம் சொல்லிக்கிறாங்க? அவங்களோட ஒரே ஃபேர் ஒரு ஆள் அமிச்சிட்டீங்களே, 2-3 பேர் சேர்த்து அமைச்சிருக்கலாமேன்னு சொல்லியிருப்பாங்க. டாட்ஸ் அப்ப வந்து நீங்க சீரியஸா கொண்டு போறீங்களா காமெடியா கொண்டு அப்ப போறீங்களா? வந்து நீங்க எனக்கு ஒரே நிமிஷம் இதுக்கு ஒரு அவருக்கு ஆன்சர் கொடுத்துங்கடா. டைட்டில் கொடுத்தாலும் விஜய், டாட்ஸ் டிசர்வ் கேக்குதா? சொல்றீங்களா தாத்தா? டாட்ஸ் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? விஜய் டாட்ஸ் டிஸ்க்ளைமர் டாட்ஸ் நான் போடலையா? பேசுறது கேக்குதாடா? அந்த கேக்குது சாய் போட்ட கேக்குது. டிஸ்க்ளைமர். ஆஹ் ஆஹ் இல்லடா நான் ஒரே கொஸ்டின் ஒரு நிமிஷம் விஜய் ஒரு அவங்களுக்கு செகண்ட் விஜய் ஒரு செகண்ட் புரிஞ்சிருக்கும்னு சாரி நினைச்சேன் தாத்தா. ஆல்ரெடி கேக்குது ஒரு சிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குது. இருந்தாங்க. அதான் விஜய் ஒரு செகண்ட் சொல்லுங்க விஜய் பூர்ணி. ஒரு செகண்ட் விஜய். இல்ல டாட்ஸ் தான் கேட்கணும். இது நீங்க காமெடியா கொண்டு போறீங்களா சீரியஸா கொண்டு போறீங்களா தெரியல. நான் ஃபன்னுக்கு காமெடியா தான் போட்ட கொண்டு போறேன். ஸ்பேஸ்னு தாத்தா நினைக்கிறேன் தான் விஜய். சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஐயோ, நான் சீரியஸா? சிரிக்கிற அளவுக்கு அவரும் ஒரு கண்டஸ்டன்ட். இஸ் ஆல்சோ அ பிளேயர். நீங்க இவ்வளவு 78 டேஸ் அவங்க உள்ள இருந்திருக்காருங்க. நீங்க இவ்வளவு சீரியஸா பேசாதீங்கங்க. எங்களுக்கு சிரிப்பு வருதுங்க. உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் அதுதாங்க மோகனா, உங்களுக்கு சொன்னோம். சிரிப்பு தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஜாக்லின் ஃபேன்ல உங்களுக்கு சிரிப்பு ரோஷினி வரும். ரோஷினி ஐயா, நீங்க ஏன் தம்ஸ் டவுன் ஆஷிக் ஐயா, போடுறீங்க? நான் கேட்ட கொஸ்டினுக்கு இன்னும் ஆன்சரே வரல. ஹோஸ்ட் நான் வன்மையா கண்டிக்கிறேன். இங்க ரஞ்சித் பத்தி பேசணும்னா ரஞ்சித் பத்தி மட்டும் தான் பேசணும். ஏன் ஜாக்லின் டாபிக் வருது? ஜாக்லின் ஃபேன்ஸை ஏன் தாக்குறீங்க?
ஏன்னா அவங்க ரோஷினி தான் ஆமாய்யா, அப்பா தவறு மாதிரி தவறு. பார்த்தாங்க. ரோஷினி நீங்க பேசும்போது யாருமே தாக்கல. மோகனா பேசும்போது தான் யா இங்க அவங்க பாருங்க, வாய்ஸ் ரஞ்சித் நான் அவர்கள் நான் இங்க பதில் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நான் இல்ல பதில் ஆஷிக், சொல்றேன். ஆஷிக் ஹாசன் இருக்கணும். அவர் இங்க ஹாசன் உள்ள இருந்த வரைக்கும் எவ்வளவு ஒரு தாய் ஹாசன் உள்ளத்தோட இருந்தாரு, எல்லார்ட்டையும் ஒரு தாய் உள்ளத்தோட பழகுனாருங்கிறது தெரியும். அத கொஞ்சம் கொச்சப்படுத்தாம நடந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. நீங்க பேசலாம். இப்போ மைக் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்க நான் பேசலாம். நான் பேசிடுறேன். ரோஷினி அவங்க கேட்டதுக்கு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி மோகனா அக்கா வந்து ஸ்டார்டிங்ல அவங்க வந்து ரொம்ப சீரியஸா ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமா அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசுறது எங்களுக்கு சிரிப்பு வருதுன்றாங்க. அப்ப எது உண்மை? அக்கா உணர்வுபூர்வமா பேசுனது உண்மையா இல்ல இப்ப சொல்றது உண்மையான்றதுனாலதான் நாங்க அதை சொல்றோம். அது அபி நான் நீங்க பேச பேச அவ தம் ஸ்டோன் போட்டு ட்ரிகர் பண்றாங்க அபி. எனக்கு பதில் அப்புறம் கோவம் பதில் வந்துடும். பதில் சொல்லவா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ரோஷினியை பேச மோகனா விடுங்க. அவங்க ரோஷினி அவங்களுடைய ஃபீலிங்க கருத்துக்கு சொல்லும்போது மதிப்பு அவங்க விடுங்க. எல்லாரும் அடே ஹாசன் நான் தான்டா பேசிட்டு இருக்கேன். ஐயா ஹாசன் நான் தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல ரோஷினி, இவ்வளவு சீரியஸா இல்ல போற இடத்துல இது சிரிப்பு வரல இது யாருக்கும். இது இது வந்து ரஞ்சித் ஃபேன்ஸ் நெஞ்சில ஈட்டிய பாயிற மாதிரி இருக்கு இவங்களோட புன்னகை எல்லாம். இவங்க வந்து எங்களை நீங்க இந்த மாதிரி காயப்படுத்துறாங்க. நாங்க சிரிக்கிறதுக்கு நேரம் ஏற்கனவே இல்ல ஆஷிக், மனக்குமுறல். இந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு நேரம் வந்து நீங்க மல்லாக்க போட்டு நெஞ்சில 4 மிதிச்சுட்டு போயிடலாங்க. அப்படி இருக்கு நீங்க பண்றது. சரி நான் பேசலாமா? பேசுங்க 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 இப்போ பேசுங்க, எங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பேசுங்க ப்ளீஸ். உங்க உணர்வு ஹாசன் மியூட்ல போயிடுங்க. உணர்வுக்கு அப்பதான் மதிப்பு கொடுக்க முடியும். சரியா? நீங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சாரி, கார் ஓடின்றதுனால மறந்துட்டேன். அவரே சிரிக்கிறாரு. இங்க கேளுங்க. நான் வந்து மோகனா பேசும்போது மோகனா அவங்களோட எமோஷனை அவங்களோட ஃபீலிங்கை அவங்க கன்வே பண்ணாங்க. அது 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 நேர்மையா இருந்துச்சு. நீங்களே எல்லாம் சொல்றீங்கல்ல. ஹாசன் சொல்லும்போது ஹாசன் தான் அதிகமா ரஞ்சித் அடிச்சதே. அதனால மோகனாக்கு சிரிப்பு வருது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஹாசன் சொல்லும்போது அதுல உண்மை இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. அதனால நாங்க சிரிக்கிறோம். இதை நீங்க எப்படி அக்யூஸ் பண்ணலாம் ஹோஸ்ட்? நாங்க சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஒரு பர்சன், அதாவது ஹாசன் பேசும்போது ஹாசன் வந்து ரஞ்சித் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அந்த அன்பு கலங்கமற்றதுன்னு நல்லா தெரியுது. புரியுதா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு இல்ல நாளும் இல்ல, இங்க ஸ்பேஸ் பாருங்க, போட்டு மனிதன் வந்து இல்ல ஆஷிக், மனிதன் வந்து ஒவ்வொரு நிலையில வந்து பரிமாற்ற வளர்ச்சி அடைகிறான். அந்த மாதிரி நான் என்னதான் இதுக்கு முன்னாடி அவருக்கு கேன்ஸ்டா பேசி இருந்தாலுமே இன்னைக்கு நான் ஒரு பரிமாற்ற வளர்ச்சி அடைஞ்சு அவரை நான் புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கேன். ஹாசன், எனக்கு அதுதான் டவுட். அந்த பரிமாற்றம் ஏன் 8 மணிக்கு மேல நடந்துச்சு அப்படிங்கறதா என் கேள்வி. இந்த ஸ்பேஸ் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இத பத்தி பேசிருக்கலாமே. ஏன் 8 மணிக்கு மேல ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணிட்டு வரணும், டைம் ஆயி போச்சு. அவரு அது இல்லாம கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சிரிக்கிறாருங்க. அவரே சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கிறது இது, அவர் வந்து அவரோட நிலைமையை நினைச்சு சிரிக்கிறாரு. அவருக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை மூடிட்டு வரணும், ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு ஒரு மனுஷன் அவனை பார்த்து சிரிக்கிறத நீங்க ஜெனரலைஸ்டா அவர் இதுக்குதான் சிரிக்கிறாருன்னு சொல்ல முடியாது ரோஷினி. ஆக்சுவலி நான் ஜெனரலைஸ் பண்ணவே இல்லையே. நான் அவர் சிரிக்கிறாருன்னு தான் சொன்னேன். இப்ப நீங்க தான் குறிப்பிடுறீங்க அவர் எதுக்கு சிரிச்சாருன்னு. நான் வந்து உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கேன், புழுங்கி அழுகுறேன். நீங்க அதை சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொச்சப்படுத்துறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தவருடைய உணர்வை மதிக்க தெரியாத ஒரு ஆளா இருக்கீங்கன்னு எனக்கு புரியலங்க, சத்தியமா புரியல. நாங்கெல்லாம் ரஞ்சித் அண்ணனை பார்த்து அந்த தாயுள்ளத்தோட வளர்ந்துருக்கிறோம். அந்த தாய் உள்ளம் இருக்கு பாத்தீங்களா? இருங்க, ஏதோ ரோஷன் தப்பு பண்ணிட்டாங்க, விட்டுருங்க பாவம். கேம் பிளே பத்தி பேசுவோம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, ஜாக்லினுக்கு தங்கப்புள்ளன்னு பேர் வச்சதே என் தலைவன் தான்டா அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு. ரோஷினி, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது மட்டும் சொல்லுங்க. ரோஷினி இருக்கீங்களா? அவங்கள்ட்ட பாயிண்ட் இல்லைன்னா மியூட்ல தான் இருப்பாங்க. இல்ல பாயிண்ட் இல்லைன்னு ஏதாவது போன் ஏதாவது வந்துச்சா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, மோகனா கிட்ட கேளுங்க. அவங்க இல்லைன்னா மோகனா கிட்ட கேளுங்க. 2 பேர்ல யாரும் ஒரு ஆள் பதில் சொன்னா எங்களுக்கு ஓகே தான். ஒரு ரஞ்சித் ஃபேனா நாங்க சந்தோஷப்பட்டது. ஹலோ, இருக்கீங்களா? 2 பேருமே பேச மாட்டேங்கிறாங்க. மோகனாக்கா,
இல்ல டீம்ஸ் மீட்டிங்ல அமைதியா இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கிறீங்க. ஆன்சர் பண்ணுங்க. இல்ல அவங்க 2 பேருமே ஏதோ சிறு வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம அவங்கள தவறா எடுத்துக்க வேணாம். வந்தோன்னே நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. நம்ம இப்ப கடந்து போவோம். ஆனா ஆக்சுவலா நான் வந்து இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல நான் ரொம்ப அவர் இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா அது உண்மையிலே ஆக்சுவலா ஏன் ஃப்ரீஸ் டாஸ்க்கு முன்னாடியே அவரை எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் இருந்திருந்தா டிராஃபி அவருக்கு தான். வேற யாருமே அவரை வந்து தொட்டிருக்க முடியாது. ரஞ்சித் மாதிரி மாறு இடத்துல நடிச்சதுனால ஆள் மாறாட்டத்துல இது பண்ணனால முத்துக்குமரனுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுவுமே உடைக்கப்பட்டிருக்கும் ஃப்ரீ டாஸ்க்ல வந்து டாஸ்க் பீஸ்ட் ரஞ்சித் இருந்திருந்தா. நீங்க எல்லாம் அவரை வந்துட்டு தங்கம் இதுன்றீங்க. ஒரிஜினல் டாஸ்க் பீஸ்ட் அவர் தான். ஏன்னா அவர் தான் வந்துட்டு முறையா தக்காளி முங்குன்னு சொன்னாரு. அவர் தான் வந்துட்டு பென்சில் வந்து இதை சொன்னது. அதாவது பென்சில் வந்து மிதக்காது முங்கும் அப்படின்னு சொல்லி தீபக்கை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டது. அந்த மாதிரி அவர் அடுத்த கட்டத்துல நிறுத்தி எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அவர் வெள்ளந்தி. அவருக்கு வந்துட்டு ஒண்ணுமே அதாவது இந்த அரசியல், இந்த விளையாட்டுல இருக்கிற அரசியல் அவருக்கு தெரியல. பாவம், அதுக்கு அவர் தெரியாதனாலதான் அவர் வந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்காரு அந்த கேப்டன்சி அப்படின்னு. டாஸ்க் மறந்துட்டீங்கன்னு. என்ன பண்ணாங்க பெரிஜா? அந்த சொல்லுங்க. ஒரு குடம், ஒரு ட்ரம் மாதிரி ஒண்ணு குட்டி வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அதை அப்படி புடிச்சிட்டு எவ்வளவு சூப்பரா நின்னார்லண்ணா. இல்ல கதிஜா, அவரு நல்லா கேப்டன்சி பண்ணணும்ன்றத மறந்துட்டு கொடுக்கப்பட்ட முட்டையை காப்பாத்தணும்னு எஃபோர்ட் போட்டு அந்த அது முட்டையை எப்படியாப்பட்ட டெடிகேஷன் இல்லைன்னா. டெடிகேஷன் அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது அதுதான் கதிஜா. என்னென்ன பெரிய இவங்க கண்ணுக்கு தீபக் தெரியாது. டெக்கரம் மெயின்டைன் பண்ணாரு. ரஞ்சித் அண்ணா மாதிரி முடியுமாண்ணே? ஆக்சுவலி கத்திஜா ஆஷிக் ப்ரோ அந்த தக்காளி அடுத்தவங்க தண்ணியில கஷ்டத்துல முங்கும்னு அவர் தான் எங்கேயாவது சொன்னாரு. அழுகுற மாதிரிலாம் யாரால முடியுமா? திலீப் ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல யோசிச்சு பாருங்க. திலீப் ப்ரோ ஒரே நிமிஷம், நான் ஒன்னே முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் பேசுங்க, கோச்சிக்காதீங்க. ஆஷிகையா வந்து சொல்லக்குள்ள அந்த தக்காளி தண்ணியில முழுங்குன்னு அவர் தான் முதல்ல சொன்னாருன்னப்போ என்னால அது உணர முடியுது. ஆஷிகையா கண்ணு வந்து கண்ணீர்ல முங்குது, ஃபுல்லா நிரம்பி வடியுது. அது என்னால புரிய முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கவலைப்படாதீங்க ஆஷிகையா. அந்த காலத்துல பெரிய பெரிய இல்ல தக்காளி முங்குன்னு சொன்னது அந்த இடத்துல மறுக்க முடியாது. தன்னை தோல்வி பண்ணி அடுத்தவங்களுக்கு வந்து வெற்றி பெறதுக்காக அவர் வழி விட்டு இருக்காரு. வாய்ப்பு கொடுத்து அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அதேதான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திலீப் ப்ரோ பேசுங்க ப்ரோ. எங்க தாய் உள்ளம். சாரி இல்ல பிரதர், அடுத்தவங்க கஷ்டத்துல வந்துட்டு இவரும் பங்கெடுத்துக்கிட்டு தனியா ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு என்ன இருப்பாருங்க. அந்த போஸ்டுக்கே வந்துட்டு அவருக்கு வந்து அவார்டை தூக்கி கொடுத்துடலாம் பிரதர். என்ன அவார்டு அவருக்கு வந்து சிலையே வைக்கலாம் பிக் பாஸ்ல. அது மாதிரி யோசிச்சு பாருங்க. தீபக்கும் அருணும் அங்க அழுதுகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பாத்தீங்களா? அவர் அந்த மாதிரி எல்லாம் யாரால கொடுக்க முடியும் சொல்லுங்க ப்ரோ? சாரி ப்ரோ, இருக்கிற 24 கண்டஸ்ட் வேஸ்ட். அது பெர்ஃபார்மன்ஸ் சொல்லாதீங்க, அவரோட உணர்வு. அது பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, எமோஷன். ரொம்ப பெரிய இதா இருக்கு. ஃபினாலே அன்னைக்கு கூட ரஞ்சித் அண்ணாவோட எஃபோர்ட்ஸை வந்து ரெக்கக்னைஸே பண்ணாம, ஒரு இதுவே யோசிக்காம ஒரு சின்ன அவார்டு கூட கொடுக்கல ஹோஸ்ட். பயங்கர வருத்தம் எனக்கு ஹோஸ்ட் மேல. அதனாலேயே இல்ல அதாவது இதுல என்னன்னா பிக் பாஸ் தான் அவர் வந்து பயாஸ்டா இருந்தாருன்னா இந்த ஹோஸ்டே பயாஸ்டா இருந்திருக்காருங்கிறதா எங்களுக்கு வந்து பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து அவர் எடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு எந்த வீக்கெண்ட்லயும் பாராட்டப்படல. எனக்கு அதுதான் வந்து இங்க வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலா இருக்கு. அவரு என்னங்க ஒவ்வொருத்தரையும் பாவிக்கிற விதம் இருக்கு இல்லையா? தங்கப்புள்ள வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் வந்து யாருனாலங்க 78 நாளுங்க. கொஞ்ச நஞ்ச நாள் கிடையாதுங்க. 78 நாள் ஒரே கேரக்டர்ல மெயின்டைன் பண்ணிருக்காருங்க. உங்களால முடியுமா? யாருனாலே முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏங்க நீங்க போங்க, அவ்வளவுதாங்க. இல்லைன்னா மன உளைச்சல காலம். சரி ஆசன் ப்ரோ, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். பிபி பேசுங்க பேபி. இல்ல ஆஷிக் ப்ரோ ஒன்னு சொன்ன ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பத்தி. ஆஷிக் ப்ரோ
அந்த அவர் போய்க்கு எவிக்ட் ஆகிக்க அவங்க வைஃப் வந்து இருந்தாங்க. அந்த ஒரு பார்வைக்கு எவ்வளோ வியூஸ் விழுந்தது தெரியுமா உங்களுக்கு? இதே ஃபீஸ்டாஸ்குள்ள வந்து பிரியாராமன் வந்திருந்தா அதுல விஜய் டிவிக்கு அந்த டிஆர்பி ஏறி இருக்கு. மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் சொல்ல வந்தேன் நான். கண்டிப்பா. ஆயுஷ்மான் சொல்லுங்க ஆயுஷ்மான். இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப வந்து எந்த அங்கீகாரமும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. லைக் நான் வந்து சௌந்தர்யா அதான உண்மை. ஆக்சுவலி அங்கீகாரம் கிடைக்கல. ஹோஸ்ட் வந்து சௌந்தர்யாவுக்கும் வந்து ஒரு கப் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ராணாவுக்கும் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டுதா? ஏன்னா ராணவ் வந்து டாப் 5ல இல்ல. அவருக்கும் கொடுக்கப்பட்டதுன்னா மீதி பேருக்கும் கொடுக்கப்பட்டதா இல்லைன்னா எப்படி? அது இல்ல, அது ஒரு ஆறுதல் பரிசு. அது கடைசி 10-8 பேருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ஆறுதல் பரிசு மாதிரிதான் விஜய் சேதுபதி அவர்கிட்ட இருந்து. ஆமா ஆமா கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் கொடுத்திருக்காங்க. அப்ப ரஞ்சித்துக்கு கொடுக்கலையா? அது அது ரஞ்சித் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது பிளாஸ்டிக் பீஸ் மாதிரி தான். அது வந்து பாக்குறதுக்கு அந்த கல்லுல இருக்கிற மாதிரியே டிராஃபி இருக்கும். பட் அது வந்து ஒரு அக்ரிலிக் பீஸ். அது பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு ப்ளூ சொல்லணும். கலர்ல. இல்ல இங்க இவ்ளோ பேர் 100 பீப்புள் கிட்ட இருக்கீங்க. எல்லாரும் வந்து விஜய் டிவிய வந்து டேக் பண்ணி ரஞ்சித் சாருக்கு நீங்க வந்து மதிக்கல, அங்கீகாரம் கொடுக்கலங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சு நம்ம இதை வந்து கொண்டு வந்தாதான் மக்களுக்கும் போய் சேரும், அவருக்கும் நியாயம் கிடைக்கும். தயவு செஞ்சு நீங்க இருக்கிற எல்லாருமே அதை பண்ணிடுங்க. இல்ல, நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை பண்றதுக்கு பதிலா இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அதை இங்க அதை பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து ஹாலிவுட்ல நடக்கிற பிக் பிரதருக்கு வந்துட்டு இவரை செலக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு வந்து அந்நிய பாஷையை விரும்ப மாட்டார் ஆஷன். அதான் ஆஷன் தெய்வாத்மா. அந்நிய பாஷை அந்த மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் அப்படி இல்லையே. அவருடைய நடவடிக்கை எல்லாமே வந்து ஒரு ஓவர் சீஸ்ல பண்ற அந்த ஒரு குவாலிட்டி இருக்கே. இவரெல்லாம் அங்க இருக்க வேண்டிய ஆளாச்சே. இவரெல்லாம் அப்புறம் நம்ம கடத்த வேண்டும்? ஐ மீன் எப்படி வந்து சிரிக்கிறீங்க அந்த நிலைக்கு எடுத்துட்டு போ? இல்லங்க, தொண்டை அடைக்குதுங்க, கண்ணுல தண்ணி நிரம்புது, என்னால வண்டி ஓட்ட முடியல. பாதி கண்ணுல தண்ணி நிக்குதுங்க. கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அப்புறமா ஓட்டுங்கண்ணே, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க அஷ்ரஃப். கேளுங்க அஷ்ரஃப். இவ்வளவு பேசின கத்திஜா ஆஷிக் ஹோஸ்ட் சொல்றாங்க. சரியா கேட்கல, பாதிதான் சரியா கேட்டுச்சு. இவ்வளவு பேசுற கத்திஜா ஆஷிக் அவங்க எல்லாம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. கத்திஜா ஆஷிக் முதற்கொண்டு சொல்றேன். ஹோஸ்ட் முதற்கொண்டு நீங்க வந்து மேக்கர்ஸ் வந்து அரசியல் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. ஆனா மேக்கர்ஸ் அரசியல் பண்ண இல்ல நான் இதை முற்றிலும் மறுக்கிறேன். ஏன்னா நாங்க மேனிபுலேட் செய்யப்பட்டோம், அதுதான் உண்மை. நாங்க வந்து இது எதிராக ஒரு விஷயம் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு எங்களுக்கு என்னைக்கும் கிடையாது. நாங்க மேனிபுலேட் செய்யப்பட்டோம். அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப லேட்டா வந்து புரிய வந்திருக்கு. அவர் ஒரு நிஜமாக தங்க புள்ளன்றது எங்களுக்கு எப்போ தங்கமான ஒரு மனுஷன் எப்போ தெரிய வந்ததோ, அதை தாண்டி அதை கடந்து கேமை முடிச்சிட்ட அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை விட்டோமே, ஏன் விட்டோம், நம்ம இதை வந்து ரெகனைஸ் பண்ணி ஆகணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அதை நாங்க இப்ப பண்றோம். இதை நாங்க திட்டமிட்டு செய்யல. எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்க கொஸ்டினுக்கு முன்னாடி நான் ஆஷிகைய கை தூக்குனாரு. எனக்கு தெரிஞ்ச அஷ்ரஃப் அவரோட இதான் பேசுவாரு. மேனிபுலேட் செய்யப்பட்டதுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள்னா உன்னையும் சேர்த்துதான்மா, நீயும் தான் சேர்த்தா இருக்க, உனக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஆஷிகையா பேசுங்க ஐயா. இல்ல நான் பேசிட்டு அதுக்கப்புறம் தனுஷியை ரொம்ப நேரமா தூக்கிருக்காரு, அவங்கள சொல்லிடுங்க. அதாவது என்னன்னா, ஒரு படத்துல பார்த்தோம்னா அந்த ஒரு கேரக்டர் இருக்கும், அதை நம்ம கண்டுக்கிறவே மாட்டோம். லீட் ரோலு புரோட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட நோக்கி தான் கதை நகருதுன்னு பார்த்தா அந்த கேரக்டர் தான் அந்த கதைக்கே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஏன் நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம்னா, கவனிக்கப்படாம வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நகர்த்த முடியுமோ அந்த ஸ்கிரீன் பிளேல அப்படி நகர்த்திட்டு போவாங்க. இங்க இந்த ஸ்பேஸ்ல வந்து இங்க போடக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே
ரஞ்சித்ன்ற ஒரு மனிதனை வந்து கவனிக்கப்படாம வைக்கிறதுக்கு சில கைக்கூலிகள் இருக்காங்க. இப்ப ரோஷினி வந்து ஜாக்லின் கைக்கூலி, அந்த மாதிரி ஒரு சில கைக்கூலிகள் இருக்காங்க. அந்த கைக்கூலிகளால் நாங்க வந்து என்ன பண்ணப்பட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு ரஞ்சித் வந்து நீங்களே ஒரு முத்துக்குமரன் கைக்கூலியே ஐயா. அபிஷேக் ஐஸ்மேன் பேசுறது இவரு மோகன்ராஜ் மாதிரி இருக்கே. மோகன்ராஜா பேசுறது இல்ல ஆஷிக் பேசுறாரு. சாரி ஆஷிக். மோகன்ராஜ் பேசுற வாய்ஸ் மாதிரி இருக்கு. மோகன்ராஜ் இருக்காரா இங்க? இருக்காரு. பிரபு ஐயா உள்ளேன் ஐயா. மகாபிரபு இங்கே வந்துட்டீங்களா? ஐயோ அப்படி இல்ல, இங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க எல்லாம் பேசிட்டோம். ஓகே சாரி ஃபார் இன்டரப்ட். ஆஷிக் நீங்க பேசுங்க. ஆஷிக் அடைக்குதுங்கிறது நல்லா தெரியுதா? புரியுது. தேங்க்ஸ் ஹாசன். அப்படி வந்து அவர் வந்து மறைக்கப்பட்டாரு, நம்மளுடைய கண்களுக்கெல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கும் இது பண்றதுக்கும் மறைக்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மற்றபடி அபிஷேக் இது தொடர்ந்து இது நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த ஸ்பேஸ்ல. நானும் முத்துக்குமரன் கைக்கூலின்னு அஸ்ரஃபும் சொல்றாரு, ரெட்ரோன்னு சொல்றாரு, சேர்த்துதான் சொல்றாங்க. நான் முத்துக்குமரன் கைக்கூலி இல்ல, முத்துக்குமரன் கைக்கூலியாக ஆக்கப்பட்டேன். இப்ப நான் வந்து நான் உணர்ந்துட்டேன். நான் வந்து திருந்தி நான் வந்துட்டு அந்த தெய்வ ஆத்மா பக்கமே நான் நிக்கிறேன். உங்களுக்கும் அது புரியும். கதிஜா வந்த மாதிரி, பிபி வந்த மாதிரி, ஐஸ்மேன் வந்த மாதிரி, ஆசன் வந்த மாதிரி உங்களுக்கும் புரியும். நீங்களும் வருவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க எல்லாருமே என் தங்கங்க தான். நான் 70 நாள் வரைக்குமே அவர் இருக்கிற வரைக்குமே நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் யோசிச்சேன், முத்துக்குமரன் வந்தா அவருடைய வேஷம் போட்டாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிதான் நான் முத்துக்குமரன் ஆர்மிக்கே வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். அதாவது கதிஜா நீங்க வந்து ரஞ்சித்த முத்துக்குமரன் உருவத்துல பாத்திருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட். அருமை. ஐயா தனா ஐயா பேசுங்க ஐயா. ஓகே. அதாவது இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னாங்க. அது ஆக்சுவலா வந்து மக்களின் தங்கம் ரஞ்சித் அவருக்காக வச்ச டைட்டில் தான் அது. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது 24 பேருக்குள்ளதான் இந்த கேம் அப்படின்னு. அதாவது என்ன கேம் ஆக்சுவலானா ரஞ்சித்துக்கும் பிபிக்கும் தான் ஆக்சுவலா இந்த கேமே நடந்திருக்கு. இது வந்து நிறைய பேர் பார்க்க தவறிட்டோம். அது ஒரு பெரிய தவறா போயிடுச்சு. அதாவது என்னன்னா ரஞ்சித்தோட அதாவது அவரோட குணமே வந்து மக்களின் தங்கமா இருக்கிற இந்த குணமா இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு பிபி எக்ஸ்போஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. அதுக்கு சில எக்ஸாம்பிளை மட்டும் நான் வைக்க விரும்புறேன். ஆக்டிவிட்டி ரூம்ல கண்ணை கட்டி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னா, ஓகே இவர் இப்படியே இருந்தா எல்லா ஓட்டையும் இவரே வாங்கிட்டு போயிடுவாரு, அன்பை கொடுத்தே ஓட்டை வாங்கிட்டு போயிடுவாரு, இவர் அடிப்பட்டை வச்சு இவருக்கு ரத்தம் வர வச்சு வெளில அனுப்பணுன்ற ஒரே காரணத்துக்காகவே அந்த டாஸ்க் வச்சாங்க. ஆனா அதுலயும் அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக கடைசி வரைக்கும் அன்பை மட்டுமே கொடுப்பேன் தங்கசாமின்னு அடிபட்டாலும் பரவாயில்லன்னு கடைசி வரைக்கும் உள்ளே ஆனாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க்ல வந்து ஜெஃப்ரியா வேஷம் போட்டாலும் அன்பை மட்டுமே கொடுத்து கோவப்படாம ஜெஃப்ரியா இருந்த ரஞ்சித்தை காட்டி நமக்காக விளையாடினாரு. இந்த மாதிரி பல தடவை பல முயற்சி பிபி எடுத்துமே பிபியால கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியல. இருந்தாலும் பிளான் பண்ணி மஞ்சரி, தீபக், பவித்ரா இவங்க 3 பேரும் இருந்துமே இல்ல இந்த தடவை ரஞ்சித்தை கேப்டன் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு கேப்டன் ஆக்கி பார்த்துட்டு இவரை பெஸ்டா விளையாட வச்சு இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனாலுமே ரஞ்சித் வந்து தானே தலைவன் என்ன பண்ணாருன்னா, இல்லடா மட்டமான ஒரு கேப்டன் எப்படி இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற நமக்காக அவர் அதையும் ப்ரூவ் பண்ணி அதுக்கு மேலேயே வந்து விஜய் சேதுபதி எவ்வளவுதான் பேசினாலும் இல்ல நான் இப்படிதான்ற ஒரு இதை காட்டி நமக்காக கடைசி வரைக்கும் நின்று அவர் வெளியில வந்தது பெரிய வருத்தமா தான் இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் பேசுங்க. ஐஸ்மான் நீங்க பேசுங்க. ஐஸ்மான் இப்போ ஐயா பேசினதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்கய்யா. கேளுங்க. இல்ல கத்திஜா சொன்னாங்க ஃபைனல் மேடையில அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டது, அவருக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு என்ன அவார்டு கொடுக்கலாம், கத்திஜா என்ன அவார்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஏன்னா விஜய் டிவி கொடுக்கறது இல்லைங்கய்யா அவார்டு. இத்தனை லட்சம் நம்ம இருக்கோங்க, ஃபேன்ஸ் இருக்கோங்க, நம்ம கொடுப்போங்கய்யா அவார்டு.
அவங்க என்னங்க அவார்டு கொடுக்கறது? நம்ம கொடுப்போம். என்ன அவார்டு கொடுக்கணும்னு கத்திஜானாட்ட நான் கேட்க விரும்புறேங்க. ஓகே ஓகே கத்திஜா கேட்டுச்சா? கத்திஜா நல்லா உள் வாங்கி பதில் சொல்லுங்க. நீங்க என்ன அவார்டு அவருக்கு கொடுக்கலாம்? அப்படி நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா அது என்ன அவார்டா இருக்கும் சொல்லுங்க. நான் வந்து ஓஜி கேமருங்கிற அவார்டு. ஒரு நிமிஷம். சிரிச்சிட்டு வராங்க போல. இல்லக்கா அவங்க சொல்லக்குள்ளே எமோஷனல் ஆயிட்டாங்க. சொல்லக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. அதனாலதான்க்கா. இருங்க நான் அவார்டு கொடுக்குறேன். என்னோட இதுல இருந்து அவார்டு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா மேலேயே நான் போட்டிருக்கேன் பாருங்க, மக்களின் தங்கம். அந்த அவார்டே கொடுக்கலாம். மக்களின் தங்கம். ஓகே ஓகே நல்லா இருக்கு மோகன்ராஜ். சொல்லுங்கக்கா. மோகனாக்கா சொல்லுங்கக்கா. கைஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு ரெக்வெஸ்ட். நீங்க எப்படி இப்போ ரஞ்சித் சாருக்கு அந்த சாமிக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் எங்களோட தானே தலைவன் சத்யாவோட ஆர்மி நாங்க வந்து 9 o'clock ஸ்பேஸ் வச்சிருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்துரும்க்கா. கண்டிப்பா வரோம். எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் நாங்க இருப்போம். யாரெல்லாம் வந்து வெளில தெரியாம இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்களோ இந்த கேம்ல அவங்கள நம்ம இந்த வாட்டி கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்போம். இல்ல சத்யாக்கெல்லாம் ஒரு இல்ல ஐ கவுண்ட். பிபி ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். இல்ல ரஞ்சித் ஸ்பேஸ் இது. சத்யா பத்தி பேசக்கூடாது. ஓகே பிபிமா நீங்க முன்னாடி முத்து ஆர்மில பண்ணதே இங்கேயும் பண்றீங்களே பாத்தீங்களா? மோனலட்சுமி நான் உங்களுக்கு எதிர்ப்பேன். இல்ல சொல்லுங்க கத்திச்சா. அழுது முடிச்சிட்டீங்களா? நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு தெரியுது. பட் தண்ணி குடிச்சுக்கோங்க, ஒழுங்கா இது பண்ணிக்கோங்க, ஸ்டேபிள் ஆயிட்டு பதில் சொல்லுங்க. இல்லனா எனக்கு என்னன்னா ஒரு அவார்டு கொடுத்தா எப்படின்னா அவருக்கு பத்தும். அவரோட டெடிகேஷனுக்கும் அவரோட கேம் பிளேக்கும் எப்படின்னா ஒண்ணு கொடுக்க முடியும். டிராஃபியே அவருக்கு கம்மி தான்னா. கத்திஜா சேஃப் பிளே. யார் சொன்னது இது? இப்ப சிரிச்சாங்க கத்திஜா. அந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. அவங்க அழுது இருக்காங்க. என்ன பார்த்தா நீங்க சேஃப் பிளேன்னு சொல்றீங்க. அவரே தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. கோவத்தை காட்டாம சேஃப் பிளே பண்றாரு. நான் அவரை ஃபாலோ பண்றேன்னு இப்ப வந்து ஜாக் அந்த வாரம் அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்திருந்தா அவர் அழகா இப்ப வந்து இந்நேரத்துக்கு இருந்திருப்பார் ஃபினாலே மேடையில. இது ஆக்சுவலி ஜாக் ரயானோட சூழ்ச்சி தான் இது. அது நம்ம பேசிருக்கோம். சேனலோட எப்படி இருங்க ஒரு நிமிஷம். எப்படி எனக்கு புரியல. அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்திருந்தாலும் அது நெக்ஸ்ட் வீக்குக்கு தான். பேர் வாங்க வேண்டிய ஒரு பேர் மாறி போயிடுச்சு ஆக்சுவலா. அதுதான் இப்ப எனக்கு எனக்கு அவருக்கு வந்து ஒரு அவார்டுனா இப்ப நம்ம ஒரு கேட்டகரியில எடுக்கவே முடியல. எனக்கு வந்து நிறைய ஞாபகம் வருது. சரி அதனாலதான் மொத்தமா சேர்த்து நான் ஓஜி கேமா சொன்னேன். அது நிறைய பேர் விருப்பப்படலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தம்ஸ் டவுன் போடுறாங்க. ஏன் மோகனாக்கா போயிட்டாங்க? எங்க இருக்காங்க? இல்ல அவங்க அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து டிடிஎஃப் வந்து அவர் அடிப்பாருன்னு சொன்னேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ரயான் தான் டிடிஎஃப் வின்னர். சோ அதனால அவங்க இல்ல அதுக்காக இல்ல, பக்கத்துல அவங்க ஸ்பேஸ் போடுறாங்க சத்யாக்கு, அதுக்காக போயிருக்காங்க. தப்பா நினைச்சுக்கிறோம். அந்த ஸ்பேஸுக்காக போயிருக்காங்க. இவரு தீனா கைத்து இருக்காரு பாருங்க, பேச சொல்லுங்க. தீனா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவகுமார் ஸ்பேஸ்ல பேசிட்டு வந்தேன். இப்ப திருப்பி எங்க தானே தலைவர் ரஞ்சித் ஸ்பேஸ்ல பேசுறது பெருமை. அவருக்கு ஒரே வார்த்தை சொல்லணும்னா எங்களோட கவுண்டம்பாளையத்தின் களஞ்சியம். அவரோட அதாவது அவரோட கேம் பிளே எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த மேனேஜர்ஸ் வர்சஸ் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்ல பண்ணலான்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஐயா அவங்கள பாத்ரூம் போறதுக்கு மட்டும் நம்ம விட்டுடலாம், சாப்பிட்றதுக்கு மட்டும் விட்டுடலாம், உணவு முக்கியம், மாத்திரை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமெடி வரும். அந்த காமெடியில பிபி ஷார்ட் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஐயா நகைச்சுவை இல்ல, இது வந்து நகைச்சுவைக்குரிய பதிவு இல்ல. நகைச்சுவை இல்லையா, அவர் மனிதாபிமானத்தோட சொல்றேன். அவரோட மனிதாபிமானம், அவர் வந்து மத்தவங்க மேல வச்சிருக்கிற ஒரு இரக்க குணம். பிபின்றது என்னது, டாஸ்க் விளையாடி ஜெயிக்கிற கேமா? அது கிடையாது. இது வந்து அன்பால் மக்களை கட்டி போடுவது டாஸ்க். இது அவர் வந்து அவரோட உணர்வு வந்து எப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமும், எல்லாரும் மக்கள் அப்படின்ற அவரோட முக்கியமான குறிக்கோளை ஒவ்வொரு டாஸ்க்லயும் வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு.
கடைசி நேரத்துல எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவரை வச்சு ரோஸ்ட் பண்ணாலும் பிரச்சனையே இல்ல. என்னோட அன்பு விஜய் சேதுபதி எவிக்ட் ஆனாரா ஐயா? விஜய் இல்ல அவர் எவிக்ட் ஆமா ஆகிறதுக்கு முந்தின வாரம் அவர் எவிக்ட் ஆன அன்னைக்கே ஷோல இருந்து விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டா எவிக்ட் ஆயிட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேல வந்து விஜய் சேதுபதி இல்ல, அது வந்து ரஞ்சித்தின் உணர்வுகள் இல்லாத விஜய் சேதுபதி ஆயிட்டாரு அவரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரஞ்சித் சாரோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட அந்த அது பேர் என்னது, அந்த அந்த கம்பை சுத்திட்டு இருப்பாரு, இப்படி ஒண்ணு சுத்துவாரு, அது என்ன கண்ணை கட்டி அந்த கண்ணை கட்டி சுத்துறதாலும் சரி, அவரோட கேப்டன்சி டாஸ்க் தான் ஒரு சிறந்த ஒரு உதாரணம். நீங்கெல்லாம் விளையாடுங்க, நான் ஒரே இடத்துல நின்னு நானே ஜெயிப்பேன், அதுதான் ஒரு சிறந்த உதாரணம். என்னன்னா நீங்களாம் அடிச்சுக்குங்க. ஆனா அது கன்சிஸ்டன்சியோட எக்ஸாம்பிள் அது. அப்படி ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருந்து அது வந்து அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனசால மட்டும்தான். கத்திஜா அழுவாத, கத்திஜா நீ நல்லா கவனிச்சிங்கன்னா தீனா ப்ரோ, அந்த இடத்துல ஏதோ தீபக் அதை எட்டி உதச்சனாலதான் இவரு ஜெயிச்ச மாதிரியும், தீபக்காலதான் இவரு கேப்டன். அது வந்து எப்படி சொல்றது, ஒரு மனுஷன் இருந்திருக்கான், உழைச்சிருக்கான். மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம நம்மளோட கேமை பார்த்தாலே போதும், நம்ம யார் வம்புக்கும் போகாம நம்ம மாட்டும் பிக் பாஸ்ல வரோம், நம்ம மாட்டும் சாப்பிட்றோம், உட்காடுறோம், தூங்குறோம், போறோம். அவர் வந்து மக்களோட கேம் விளையாடிட்டு இருந்தாருயா. மத்தவங்க எல்லாம் அவங்க 23 பேத்துக்குள்ளார கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரே கண்டஸ்டன்ட் மக்களோட கேம் விளையாண்டவன் எங்க கவுண்டம்பாளையத்தின் களஞ்சியம் ரஞ்சித் சார் தான்ன்றதுதான் என்னோட வாதம் ஐயா. வேற லெவல் தீனா ப்ரோ, வேற லெவல். எங்க உணர்வுகள் எல்லாத்தையும் உங்க வாயால கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது யாரா பேசுறீங்களா? ரெட்ரோ ப்ரோ பேசுறீங்களா? இல்ல ப்ரோ நான் கொஞ்சம் வியப்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, நம்ம இதை ஒரு 9 o'clock க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைட் சத்யாவுக்கு போய் நான் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கேன் என் சைட்ல இருந்து. ஏன்னா என்னவே இருந்தாலும் சத்யாவும் ரஞ்சித் ஐயாவும் எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாம் போய் அங்க சப்போர்ட் காட்டணும் சத்யாக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டா நாளைக்கு இதே மாதிரி 6:30-7 மணிக்கு இதை தொடரும். இதை தொடர்ந்துட்டு நம்ம பேசுவோம். இன்னும் நிறைய இருக்கு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 77 days 78 days இருக்கு. அது ஒரு நாள் நம்ம பேசக்குள்ள அவர் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு ஆளு, அவர் இந்த கேமுக்கு எவ்வளவு முக்கியம், அவர் இருந்திருந்தா இந்த கேமோட டைனமிக்ஸ் எப்படி மாறி இருக்கும், இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். சொல்லுங்க அபி ப்ரோ அப்படியே ரஞ்சித் சாரையும் ட்விட்டருக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பா நான் வந்தோடனே அதான் சொன்னேன். நீங்க அப்போ இல்ல, எல்லாரும் யாரும் வந்து பேசிட்டு போறாங்க, என் தலைமை வந்து பேசலேன்றது எனக்கு வருத்தம் இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு பாப்போம். நம்ம என்ன இருந்தாலும் கொஞ்சம் கடைசியா ஒண்ணு சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் டிடிஎஃப் டாஸ்க்ல ரயானை அனுபவிச்சதே அவர் தான். அந்த வாரம் மட்டும் அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயானுக்கு கொடுக்காம இவரு எடுத்திருந்தாருனா, இல்ல ஜாக்லினுக்கு கொடுக்க இவரை சம்மதிச்சிருந்தாரோ, ரயான் வெளியே போயிருப்பாரு. எங்க தானே தலைவன் டிடிஎஃப் அடிச்சிருப்பாங்க. அவர் என்ன நினைச்சேன்னா, தன்னை அழிச்சுக்கிட்டு வளர்ந்து வர ஒரு 24 வயசு பையனை முன்னேற்றணும்னு பார்த்து தன்னை மெழுகுவத்தியாக நினைத்து அவரே தன்னை உருக்கி கொண்டவர் ரஞ்சித் அப்படின்றத சொல்லி இங்க பதிவு பண்ண விரும்புறேங்க ஐயா. இந்த நேரத்துல எனக்கு ஒரு பாடல் சொல்லணும்னு தோணுது. ஊருக்காக இல்ல பாடலாம் இல்ல, நான் வரிகள் மட்டும் சொல்றேன், யாராவது பாடுறவங்க நல்லா இருந்தா பாடுங்க. ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மறப்பான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும்ல, அந்த பாடல் வந்து நான் அவருக்கு டெடிகேட் பண்ணலான் இருக்கேன். சூப்பர், ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு. இங்க பாடுறவர் லாஃபிர் ஐயா அவரும் போயிட்டாரு. இது நாங்க வருத்தப்படுறோம் இந்த நிலைமைக்கு. கூடிய சீக்கிரம் நாளைக்கு இந்த ஸ்பேஸ் போடக்குள்ள இந்த பாட்டோட நம்ம இதை ஆரம்பிப்போம்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். நான் பாடுங்க ஐயா. நேரடியாக தேசிய கல்விக் கொள்கையை முழுவதுமாக அமல்படுத்த ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லிக்கிறேன் விஜய் ப்ரோ, அதுக்கப்புறம் நான் வந்து லிசனருக்கு போய்க்கிறேன். டாட்ஸ் பிரின்சஸ் இருக்காங்களா, போயிட்டாங்களா? இருக்காங்க, நீங்க கேளுங்க. ஆக்சுவலி இன்னொன்னு என்னது, பிபி வந்து அப்ரிஷியேட் ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப கம்மியா தான் பண்ணுவாரு. அதே மாதிரி இவரையும் ஒரு வாட்டி இவர் ரோஸ்ட் பண்ணி அப்ரிசியேஷன் வாங்கின வெரி ஃபியூல இவரும் ஒருத்தர். அது இவரோட ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அப்படி பார்த்தா ஜாக்லின் முத்துக்குமாருக்குலாம் வந்து அப்ரிசியேஷன் வீக்கெண்ட்ல எல்லாம் அதிகமா கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. பிபிடையுமே கம்மியா தான் கிடைச்சிருக்கு. சோ வந்து கேம் நல்லா விளையாண்டவங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ண மாட்டாங்க. சோ இவர் ரிசர்வ் பர்சன் தான் நான் நினைக்கிறேன். இவர் ஃபைனல்ஸ் ரிசர்வ்லாம் இல்ல, நான் சொல்லல. இவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களா, அதுக்கு தான் நான் பாயிண்ட் சொல்றேன். இவர் பண்ணியிருக்காரு, ஆனா அதோட
என்னது மத்தவங்க பண்றதுல வந்து இவர் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத எனக்கும் அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு தெரியும். என்கிட்ட கேட்டா நான் எல்லா கண்டஸ்டன்ட்டும் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா மங்களம் சார் ஆர்மி வந்துட்டு இங்க யாருமே ஒரு 5 பாயிண்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் பாயிண்ட் சொல்லிட்டு தாங்க இருந்தோம். எங்க இத்தனை பாயிண்ட் நான் இதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் இப்போ ஒரு பாயிண்ட்லாம் சொன்னனே. ஏங்க கோவப்படாம இருக்கிறதுல ஒரு பாயிண்டாங்க. நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? நீங்க என்ன ஆன்சர் வேணும்னு சொல்லுங்க, நாங்க வேணா அதையே சொல்றோங்க. கேம்ல வந்து இது விளையாண்டாரு, கேப்டன்சில வந்து நல்லா வந்து தீபக் சார் மாதிரி பண்ணாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் நாங்க பேசிட்டோம். நாங்க அபுன்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு, பாவம் அவர் ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். டெவில் டாஸ்க் மஞ்சரி மாதிரி பண்ணாங்க. அம்மா அவர் கேப்டன்சி தான்மா பெஸ்ட். ஆமா தாத்தா, அதுதான் நான் சொல்றேன். ஒரு விஷாலே கோவப்பட்டுட்டாங்க. விஷால் வந்து எவ்வளவு ஸ்வீட்டான பர்சனு. ஆனா எனக்கு ரஞ்சித் சார் வந்து கோவப்படாம இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆஸ் எ கேப்டனா வச்சு கோவப்பட்டுக்கலாமே. தீபக் ப்ரோ கூட கோவப்பட்டாரு ஒரு இடத்துல, அதுவும் நியாயமா. நான் சொல்லட்டுமாடா சாரி டார்ஸ் பிரின்சஸ். அவர் வந்து ரஞ்சித் சார் கோவப்படாம இருந்தாருன்னா அவரோட ஏஜ் அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஈக்குவலா யாரது நான் பாயிண்ட் மறந்துடுவேன். அவர் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். நம்ம இன்னொன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவருக்கு இருக்கும். எப்படினாலும் நம்ம கோவப்பட்டோம்னா வெளியே தப்பா கன்வே ஆயிரும். ஏன்னா அவருக்கு நெகட்டிவே அவருக்கு கோவம் தான் இருக்கலாம் அவங்க வீட்டுல. ஓகேவா? சோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம். ஒருத்தர்லாம் வந்து அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் சுரேஷ் தாத்தா பேசி நான் கேட்டிருக்கேன். அது இப்ப மென்ஷன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தீபக் சார் வந்து அவர் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு சீனியரா இருந்தாரு. எப்ப லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல அப்ப வந்து ஒரு இஷ்யூ போச்சு. இந்த பிஆர் இஷ்யூ போகும்போது தீபக் ப்ரோ வந்து பக்கத்துல இருந்திருக்காரு. அந்த டிஸ்கஷன்ல அவர் வந்து கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு எங்களுக்குமே தோணுச்சு, சுரேஷ் தாத்தாவுக்கும் தோணுச்சு. அவரோட வீடியோல நான் கேட்டிருக்கேன். சோ அந்த மாதிரி ரஞ்சித் ப்ரோ வந்து ஸ்டார்டிங்ல கேர்ள்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி எல்லாம் விளையாடலாம், இந்த மாதிரி எல்லாம் எத்திக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் மூவ் பண்ணலாம் ஐடியாஸ் கொடுத்துருக்கலாமே. அவர் கோவப்படணும்னு அவசியம் இல்ல, வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, முத்துக்குமரன் மாதிரி பேசியே அழகா கொண்டு போயிருக்கலாமே. ஒரு சீனியரா இருக்கும் போது அவங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த அவர் பேச்சு கேட்டிருப்பாங்க. கேம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இவ்வளவு வந்து 6 நிமிஷம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. கோகுல் ஒரு நிமிஷம் இருங்க பிரின்சஸ், நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுல செஞ்ச தப்பு என்னன்னா, இந்த ஸ்பேஸ வந்து நான் சீசன் ரன் ஆயிட்டு இருக்கும் போது போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி விஜயும் யாரும் சொன்னாங்க, அது மாதிரிதான் நானும் சொல்றேன். இது சீசன் போது நம்ம எடுத்து வைக்க வேண்டிய பாயிண்ட், இது வந்து அதுக்கான பாயிண்ட் இல்லமா. ஓகே நான் வந்து ரிசைன் ஆயிக்கிறேன். விஜய் ப்ரோட்ட மட்டும் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கேட்டுக்கோங்க. என்ன வேணாலும் விஜய் ப்ரோ அடிடா, நான் இருக்கேன். விஜய் ப்ரோ நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, என்ன எனக்கு புரியலையே. பூர்ணி கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல ஏதோ எனக்கு பேச தெரியல, ரஞ்சித்துக்காக எனக்கு யாரும் இல்லன்னு கூப்பிட்டீங்க. இப்ப வந்து இப்படியா ரஞ்சித்துக்காக விஜய் சார் பேசுவாரு, உங்க லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கேன். என்ன விஜய் இப்படி கோபப்படுறீங்க? எனக்கு புரியல விஜய். இல்ல பூர்ணி ஒரு நிமிஷம். எங்க தலைவர் விஜய் இப்ப பேச விடலன்னா பெரிய சண்டை போட்டுருவோம் இந்த ஸ்பேஸ்ல. ஏன்னா எங்க தலைவர் விஜய் வந்து ரஞ்சித் ஃபேன்ஸோட கிளப். அவர் எப்பத்துல இருந்துன்னா 90s இருந்து அவரு ரஞ்சித் ஃபேனு. ஏங்க அவர் அப்படிதாங்க பேசுவாரு, கண்டுக்காதை கேளுங்க. டாட்ஸ் பிரின்சஸ், நீங்க லாஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் வச்சீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? நிறைய வச்சேன். எதை சொல்றீங்க? இது எல்லாமே ஃபன் பிரின்சஸ், அதத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். பண்ணுதான் அவங்க பண்ணதாங்க பண்றாங்க, அவங்க தெரிஞ்ச பண்ணல பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க பாவம். எனக்கு பண்ணவே தெரியலங்க, இங்க கான்ட்ரோவர்சி ஆற மாதிரி இருக்குங்க. ஏன் எல்லாரும் பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு புரியல. ஏன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்கல. சரி ஓகே சொல்லுங்க, ஏதோ டவுட் இருக்குன்னீங்களே சொல்லுங்க. நீங்க ரஞ்சித் ப்ரோக்கு ஆதரவு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அது நீங்க திருப்பி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய சொன்னீங்க. அவர் வந்து மக்களுக்கு கப்பு ஜெயிக்கணும் வரல, மக்களோட மனசு ஜெயிக்கணும்னு வந்தாரு. அவர் வந்து கேப்டன்ஷிப்ல வந்து அவரோட நல்ல குணங்கள் காட்டினாரு. வேற என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றது அந்த இடத்துல சேர்த்து வச்சாரு, சரி பண்ணாரு. கோகங்க சேர்த்து வச்சாரு. கோவாங்க சேர்த்து வச்சாரு.
சேர்த்து பேரெல்லாம் வைக்கல. அவர் பண்ணாரு. ஒரு பார்ட்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன்ல. சேர்த்துலாம் வைக்கலையே. அவர் ஒரு மேனேஜர் கோவா கேங்ல. மேனேஜ் பண்ணாரா? மேனேஜர். ஓகே. ஆமா. ஆமா. சரி, நீங்க சண்டை என்ன வரும்போது கேட்க வந்தீங்க? அது சொல்லுங்க. அவர் வந்து அவர் அன்பா இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து அன்பா இருக்கிறவர்னு காமிச்சிட்டாரே. அப்ப அவரோட வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு தானே நான் நினைக்கிறேன். ஏன் வந்து 100 நாள் இருக்கணும்னு நீங்க உங்களுக்கு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அப்படி நினைச்சு இல்லைங்க. இப்போ உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, மக்கள் வந்து எவ்வளவு பேர், கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் ரெஜிஸ்டர் ஆகணும்ல. சோ இவ்வளவு நாள் அவர் எப்படி ஏன் ப்ரோ உள்ள இருந்தார்? ஃபர்ஸ்ட் 2 வீக்லயே நாமினேஷன் பண்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. முரண்பாடு. பிரின்சஸ் ஒரு அப்போ நிமிஷம். ஹரிணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? விஜய் ப்ரோட்ட எல்லாரும் விஜய் ப்ரோட்ட தான் கொஸ்டின் கேக்குறீங்க. எங்க நான் ஏதோ வந்து ரஞ்சித்துக்கு ஃபேனுக்காக ஏங்க ரஞ்சித் ஃபேன்ஸோட ஆர்மியோட ஹெட்டுங்க அவரு. மேக்ஸ் நீங்க விஜய் தப்பா சொல்றீங்க. நான் ரெப்ரசன்டேட்டிவ். யாருங்க எனக்கு பின்னாடி ஒரு படையே இருக்கு. உங்களுக்கு தெரியும், மீன்மா குயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களுக்காக வந்து பேச வந்திருக்கேன். அவங்களுக்கு வேலை இருக்கு, வேற எதுவும் இல்ல. சரி ஹரிணி, இப்ப கொஸ்டின் கேளுங்க. என்னமோ கோஹோஸ்டியே பாவம் கொஸ்டின் வந்துச்சு, கேளுங்க. எனக்கு என் கொஸ்டினே இதாங்க. இன்டர்வியூ செஷன் போற மாதிரி இருக்குங்க. விஜய் ப்ரோவும் டான்ஸ் பிரின்சஸும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க நிறைய பேர் கையும் தூக்குறாங்க, அவங்களையும் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. இல்ல முடிஞ்சிருச்சு. எனக்கு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இருங்க ஒரே ஒரு செகண்ட். இல்ல அது கொஸ்டின் இல்ல, அது ஒரு வருத்தம், சின்ன வருத்தம். இன்னொரு ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. இன்ஜஸ்டிஸ் டு பீப்பிள் வின்னர் சத்யா. எனக்கு அது புரியல. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்துக்கு செம கண்டென்ட். நீங்க அது பாக்கணும், அது கேட்கணும்னாலும் நீங்க தாராளமா அங்க போங்க. பட் ப்ளீஸ், இது ரொம்ப ஏதோ இன்டர்வியூ போற மாதிரி இருக்கு. 1-on-1 மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க புரியல என்னது ஹரிணி? அத சொல்றது வந்து பூர்ணிமா. அவ போன் ஹேங் ஆயிடுச்சோ ஹரிணி? பூர்ணி என்ன சொன்னீங்கன்னு கேக்கல. ஹலோ, கேக்குதா இல்லையா? நான் சொன்னது சத்யா குரூப் பத்தி சொன்னது நான்டா, வேற யாருமே சொல்லல. ஐயோ, நான் அதுதான் சொல்றேன். நான் கேக்குறவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். உங்க லிசனர் யாராவது சத்யா ஸ்பேஸ் போகணும்னா போங்க. இங்க 1-on-1 தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமான்றேன். புரியுதா? கண்டிப்பா நான் போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்கு போயிருக்காங்கம்மா. அவங்க வந்துருக்காங்க ஸ்பேஸ்க்கு. அப்படியா? அது இல்ல தாத்தா. இல்ல அவங்க இல்லாமலே நடக்குது தாத்தா. நம்ம எப்படி ரஞ்சித் ஸ்பேஸ் நடத்துறோமோ அந்த மாதிரி சத்யா ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க போகணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்க தாத்தா. நான் தான் நேத்து சொன்னேன், எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு போடுங்கப்பா பேசுறதுக்கு. நல்லா இருக்கு. ஆமா தாத்தா, நான் அதை கேட்டுதான் தாத்தா உங்களுக்கும் சத்யா ஸ்பேஸ்க்கு வரணும்னா வாங்க தாத்தா. இல்ல தாத்தா வந்து ரஞ்சித்தோட ஃபேன், அதனால தாத்தா வந்து இங்கதான் ரஞ்சித்காக அவர் நியாயத்துக்காக நிக்கிறார். ஓகே ஓகே. அடுத்து எப்பங்க சத்யாக்கு போடுவீங்க? நாளைக்கு தம்பி வாங்க போலாம். அபு எங்க போனாரு? அவர் தானே ஹெட். அபு வந்து நீங்க அடிச்ச அடியில ரெஸ்கே போயிட்டாரு. தெரியுதுங்களா? இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வந்தேன்னு? ஹெட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் கோஹோஸ்ட் நான் வேற பாதி நேரத்துல காணோம், வெளில போயிட்டேன். இவங்க கமெண்ட் செக்ஷனும் பாக்கல. அப்படியே ஹரிணி ஹரிணி ஒன்னே சொல்லட்டுமா? நீங்க எல்லாம் வந்து மங்களம் சாரோட ஃபேன்ஸ். அஸ் முரண்பாடு இருக்கிற ஒரு பர்சனா நான் வந்து கொஸ்டின் தானே கேட்க முடியும். அது தப்பா? வந்து ஸ்டார்டிங்ல இருந்து போயிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு கொஸ்டின்றது தான் நான் சொல்றேன். நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. எல்லா ஃபேன்ஸும் பதில் சொல்லுங்க. நான் வந்து நான் கேக்குறதுக்கு ஹரிணி, நான் ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். டாட்ஸ் பிரின்சஸ், நான் சொன்னல கால் பேசுற மாதிரி இருக்குன்ட்டு. அது ஏன் தெரியுமா? நீங்க கொஸ்டின் கேட்கறத விட அது இந்த ஸ்பேஸ் எப்படின்னா, ரஞ்சித்தை பத்தி சர்காஸ்டிக்கா சும்மா ஒரு பண்ண நல்லதை வந்து ஒரு விதமா சொல்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது. நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, கொஸ்டின் கேட்கிறேன், டவுட் கேட்கிறேன், இது அகைன்ஸ்டா அப்படி போய் நீங்க பேசுறீங்க. நீங்க வந்து 4 வார்த்தை நல்லதா பேசுறீங்க எதிர்பார்த்தாங்க, ஆனா அது நடக்காது. நீங்க அவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்து பேசுறதால எல்லாரும் என்ன இது ஏதோ டவுட் கேட்கறாங்க, ஷோ நடக்கும்போது பேச வேண்டிய விஷயம் இப்போ பேசுறீங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நல்லது மட்டும். ஓகே, ஒன்லி பாசிட்டிவ். ஓகேவா? நீங்க சொல்லுங்க, ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. டாட் மாறிட்டேன் ரஞ்சித் சார் படம். நான் கண்டிப்பா 100 பாயிண்ட் கூட சொல்லுவேன் சார். சொல்லுங்க. 500 பாயிண்ட் சொன்னாங்க. என்ன வேற யாராச்சும் பேசட்டும், நான் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்க விரும்பல, அதனால
எனக்கே கஷ்டமா இருக்கு. கோகுல் இல்ல நீங்க வேற நல்லா தான் யாராச்சும் பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சு. சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லுங்க. 2 பாயிண்ட் இப்பதான் நல்லா தான் புரியுது. சொல்லி விடுங்க. ரஞ்சித் எனக்கு ஓகே நான் கண்டிப்பா சொல்லணும். இவ்வளவு முரண்பாடு இருக்கும்போது 2 உடன்பாடாச்சும் இருக்கணும்ல. என்னன்னா ரஞ்சித் சார் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு. என்னதான் வந்து இப்படி ஒரு பர்சன் நமக்கு ஒரு ஃபேமிலி மெம்பரா இருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பவித்ரா சொன்ன மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. எப்படி இவர் வந்து இவ்வளோ ஒரு நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா வந்து 24 பேருமே வேற வேற ஒரு வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் வராது. அவர் எப்போதுமே அப்படி காட்டுனதே கிடையாது. யாராச்சும் வந்து முரண்பாடு சொன்னா கூட ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக அவர் இருக்காரு. அந்த கேம் ஷோவில் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு அவரால் முடிஞ்ச அளவு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கேம் விளாண்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் அவர் கிரியேட் பண்ணிட்டு ஃபேன் பேஸ் இல்லாமல் ஒரு சில கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமா எனக்கு வந்து நான் ஹேட்டர்லாம் கிடையாதுப்பா. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே எனக்கு கேம்ல தான் இவங்க கொஞ்சம் சொல்லி இருந்தா மாறி இருக்குமே தான் தோணுச்சு தவிர மற்றபடி எனக்கு அவரோட எல்லா பிடிச்சுதான் இருந்துச்சு. அந்த அந்த அமைதியா இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இல்ல டான்ஸ் பிரின்சஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் கேப்டன்சி ரோஸ்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் செங்கலா டாஸ்க்ல எப்படி விளையாண்டாருப்பாங்கல்ல, அது ஃபயரா விளையாண்டாரு. நான் பார்த்தேன். அந்த வீக் என்னாச்சு? ஆனா வந்து அவரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்திருக்கலாம் மேபி. இல்லங்க அங்க தவறிட்டாரு. அவரு என்எஃப்பி வந்து இல்லங்க அவர் ஏன் தெரியுமா போனார் அந்த வாரம்? அவர் என்எஃப்பியை வந்து ரயனுக்கு விட்டு கொடுத்தனால தான் போனார். வாங்கல. அவருதான் அதனாலதான் போயிருக்கு. என்எஃப்பி அவருக்கு தான் என்எஃப்பி வந்திருக்கணும். ஏன்னா அவர் வந்து சிவா ப்ரோ மாதிரி ஒரு நிமிஷம் நான் தான் என்எஃப்பி கிட்ட பிரின்சஸ் நான் பேசிக்கிறேன். ஓகே நான் என்ன சொல்ல ஓகே வந்தேன்னா என்எஃப்பியை வந்து அவர் விட்டு கொடுத்தனால தான் மக்கள் அவருக்கு ஓட்டு போடலங்க. சரியா? கண்டிப்பா. இதுக்கு யாருக்காவது முரண்பாடு இருந்தா பேசுங்க. முரண்பாடு இல்ல, நீங்க எனக்கு என்ன இல்ல உடன்பாடு தான் இருக்கு. கரெக்ட் தான். சரி வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இருக்கு. நான் முக்கியமான எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தது வந்து லைவ்ல வந்து அதுதான் அவர் அந்த நல்ல மனசுனாலதான் அவர் என்எஃப்பி விட்டு கொடுத்துட்டாரு. அப்ப கூட அவரோட நல்ல மனசு வெளிப்படும். ஒரு நிமிஷம் பிரின்சஸ் அவங்க பேசணும்னு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. கொஞ்சம் ஓவர்லாப்லயே போகுதுன்னு கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. ஓகே நான் இதை 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். லைவ்ல பார்த்தது அந்த சிம் கார்டு ஃப்ளோட்னு ஒரு டாஸ்க் வந்துச்சு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மனுஷன் அதை எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஊரே வந்து ஃப்ளோட் வச்சப்போ இவர் சிங்கை வச்சு அந்த தெரிஞ்சு ஒரு 1.5 hours 2 hours இவர் தான் என்டர்டெய்னிங்காக கொண்டு போனாரு. இன்னொன்று அந்த அவர் கேப்டன்சியில் வந்து கிராசரி டாஸ்க் அந்த ஃபேஸ் செட் பண்ணுறது அதுலேயே இவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து தான் தெரிஞ்ச அந்த ஒரு 1.5 மணி நேரம் லைவே எடுத்துகிட்டு போனார். அவர் ஏவியில் கூட வந்திருக்கும். அவர் காட்டின எக்ஸ்பிரஷன்ஸை போட்டு ஏதோ செம்மையாக கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. இது ரெண்டுமே நல்லா இருந்தது இவரோட இருந்தபோது. டாட்ஸ் பிரின்சஸ் நீங்க வந்து ஜென்யூன் ஃபேன் கேர்ள் எல்லாம் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. நீங்க அதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன கமெண்ட் சிஸ்டர்? நான் கமெண்ட் பார்க்கல, நீங்க சொல்லுங்க. என்ன கமெண்ட்? நீங்க வந்து ரஞ்சித்தோட ஃபேன் கேர்ள்னு தான் கீழே கமெண்ட் வந்துட்டு இருக்கு. நீங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா நான் வந்து எல்லாருக்குமே ஃபேன் தான். ஓகேங்க. சரி விஜய் ப்ரோ உங்ககிட்ட வேற யாருக்காவது क्वेश्चन இருக்கான்னு கேட்கும் ப்ரோ. ஏன்னா எல்லாரும் வந்து உங்ககிட்ட இல்ல நான் கமெண்ட்ல ஒன்னு போட்டதை மட்டும் படிக்கிறேன். டாட்ஸ் பிரின்சஸ் உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ்கு போட்டிருக்காங்க. தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. இல்ல ஏங்க நான் இல்லங்க கமெண்ட்ல கேஸ்குன்னு ஒரு பொண்ணுங்க அவங்க. எனக்கு நான் போடல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஓகே வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் இருக்கா இல்ல எண்ட் பண்ணிடுவா? ஓகே ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது தப்பா பேச போறது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு டிவி டாஸ்க் ஒன்று நடந்தது இல்ல, அதுக்கு பேர் மறந்து போச்சு. அதுல கூட நல்லா தான் முடிந்தாரு. கிங் டிவி அது ஏதோ டைலாக் வரும், 10 ரூபா 100 rupees 200 rupees இருக்கிறவங்க கொஞ்சம் ஓரமா போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் மீன் டெம்ப்ளேட்லாம் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்தாரு. அவருக்கு என்ன நோக்கம் வந்துச்சோ அதை மட்டும் கரெக்டா பண்ணிக்கிட்டு டீசெண்டா வெளியே யாருக்கும் தொந்தரவுலாம் வெளியே போயிட்டாரு. அவர் பொறுத்த வரைக்கும் அவர் சக்சஸ்ஃபுல், அவருக்கு ஜாலி ஃபைன் தான்.
வேற யாருக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? விஜய் ப்ரோ நீங்க தான் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு அவர் ஃப்ரீஸ் டாஸ்க்ல இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. நாங்களும் அதே தான் டார்க் ஃபீல் பண்ணோம். பிரின்சஸ் அவர் 106 நாளும் இருந்திருக்கலாம் தான் ஃபீல் பண்ணோம். என்ன பண்றது, நீங்க ஜென்யூன் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, அவங்களுக்கே நீங்க ஓட்டு போடல அப்போ. நான் ரயானுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் போட்டேன். நான் அதனால போய் போட சொல்ல முடியல. மாட்டேன். நான் போய் சொல்லல. நான் சில நாள் ஓட்டு போட்டிருக்கேன். இல்ல இல்ல, எனக்கு ஒருத்தருக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓட்டு போட்டேன். ஜெனியூனா ஃபைனல் வரையும் போட்டேன். ஆக்சுவலா இந்த மெயினான ரஞ்சித்தை வந்து கூப்பிட்டு ஒரு நாள் ஃபேன் ஸ்பேஸ் நடத்தணும். ரூபி இல்ல வேற யாராவது கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க தான் அப்போ ஹோஸ்ட். வந்து விஜய் ப்ரோ தான் ஹோஸ்ட். ஆமா, நான் தான் ஹோஸ்ட். எனக்கு வந்து அவரை வந்து கான்டாக்ட் நம்பர் மட்டும் வாங்கி கொடுங்க, நான் கூப்பிட்டு வந்து ஹோஸ்ட் பண்றேன். இல்லைன்னா எங்க தலைவி வந்து இருக்காங்க மீன்மா அண்ட் குயின்ஸ், அவங்கள வச்சு நான் ஹோஸ்ட் பண்ண வைக்கிறேன். டாட்ஸ் பிரின்சஸ், நீங்க இப்படி இன்னைக்கு பேசின மாதிரி அன்னைக்கும் வந்து நீங்க அவரை பத்தி 4 வார்த்தை நல்லதா பேசிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஆனா கமெண்ட்ல மட்டும் என்ன யாரும் திட்டிடாதீங்க ப்ளீஸ், மனசு கஷ்டமாயிடும். இல்லங்க உங்களை நீங்க வந்து ரொம்ப யாருமே திட்டல, சீரியஸா ஜோக் பண்ணாம இருந்தா திட்ட மாட்டாங்க. யாருமே உங்களை திட்டலங்க. உங்க வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நீங்க தான் வந்து ஜென்யூன் ஃபேன் கேர்ள்னு நம்புற அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்க, அதை தாங்க சொல்றாங்க அவங்க. தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து என்னோட கருத்து வந்து எல்லாரையும் பாதிச்சிருமோ நினைச்சேன் நான். அதனாலதான் பேசுறது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வேற யாருக்கும் எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நான் என் பண்ணிடுறேன். சீக்கிரம் முடிச்சு விடுங்க ரூபி.